அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடப்பாண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, சேர்க்கை, பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, நினைத்த காரியம் நிறைவேறுமா, இல்லை இந்த காலம் நமக்கு சோதனையாக இருக்குமா, அல்லது சோதனையை கடந்த ஒரு நல் வாழ்வு அமையக்கூடிய காலமாக இருக்க பெறுமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமா இருக்கு. இந்த மாதத்துல நமக்கு பல்வேறு எண்ணங்கள், வருடம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. எப்ப பாரு பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் முழுவதும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எல்லா விஷயத்தையுமே சரியா பிளான் பண்ணி, அதாவது திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சுபமாக அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பிளான் செய்து நீங்கள் அனைத்து விஷயத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், எல்லா விஷயத்துலையும் பிளான் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீங்க அப்படின்னா எல்லாமே சுபமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு கிடையாது. பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதே சமயம் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக நீங்கள் அந்த வேலையை எடுக்கிறீங்க, இல்லை காலதாமதமாக்குறீங்க, இல்லை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இது எப்போ இன்னைக்கு இப்போ ரொம்ப அவசரமா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வாரம் போகட்டும், இன்னும் ஒரு 4 நாள் போகட்டும் அப்படின்னு நீங்கள் காலத்தை கடத்துனீங்க அப்படின்னா அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும்ங்க. உங்கள் பணியிடமாகட்டும், குடும்பம் ரீதியாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவாக இருக்கட்டும், இல்லை தொழில் வியாபாரம் ரீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ உடனே பண்ணணுமா, 4 நாள் கழித்து பார்த்துக்கலாம், அதுக்கு தான் இன்னும் 10 நாள் நமக்கு நேரம் இருக்கே, 10 நாள் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் பிரச்சனை உருவாகத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பேராபத்தும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தையும் நீங்கள் காலதாமதமாக்காமல் முடிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. கடந்த காலத்தை விட மன நிம்மதி இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மன நிறைவு இருக்காது. ஒரு குழப்பம், பதட்டம், பயம், எதற்கெடுத்தாலும் யோசனை, எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிறது, எதுக்கு நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த காலம் அப்படி இருக்காது. நல்ல தூக்கம் வரும். இரவில் நீங்கள் தூங்குனீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் வரும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் இரவில் தூங்கும்போது ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். அதே சமயம்
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலை உருவாகலாம். இதெல்லாம் வந்து மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி வந்து கார்த்திகை மாதம் உருவாகிறது. மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டமாகவும், மார்கழி மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது. ஏன்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறுது. சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமற்ற நிலையை உருவாக்கும். அதனால் டிசம்பர் மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு சில சவால்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். பிரச்சனையும் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சீக்கிரம் சமாளிச்சிடுவீங்க, எளிமையாக அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து திருமண சுபகாரியங்கள் வந்து தள்ளி போன பலருக்கும் வந்து திருமணம் சுபகாரியம் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து இது நாள் வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, ரொம்ப நாள் நான் வேலை தேடிட்டு இருந்தேன், எனக்கு சுத்தமாக வேலை கிடைக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு விரக்தி ஏற்படுது, அந்த அளவுக்கு வந்து என்னுடைய மனம் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில் மன அழுத்தத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் தினமும் நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, கடவுள் இருக்கானா இல்லையா, என்னை ஏன் இவ்வளோ பாடுபடுத்துகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களும் இருக்காங்க. அவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தினமும் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் துர்க்கை அம்மனினுடைய வழிபாடு ஒரு சிறந்த நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆடை ஆபரண சேர்க்கை விரும்பிய எல்லா விஷயங்களும், ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறினாலும் அந்த குடும்ப விஷயம் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதாவது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையில் சிறிது பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு உருவாகும், இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உருவாகும். அது உங்களுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மூன்றாவது நபரினுடைய தலையீட்டினால், மூன்றாவது நபரால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு போன்றவை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு மூன்றாவது நபர், அக்கம் பக்கமாகட்டும், இல்லை நட்பு வட்டாரமாகட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்ல அனுமதிக்காதீங்க. உங்கள் குடும்பத்திற்குள்ள உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அது நீங்களே பேசி தீர்த்துக்கணும். அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணுறேன், இவங்கக்கிட்ட நான் ஐடியா கொடுக்குறேன், அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு வேறு விதமாக நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு போகாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பேசி முடிவெடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. மூன்றாவது நபரினுடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் எப்போ நுழைகிறதோ அப்பத்திலிருந்தே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகிடும். அது பிரிவினைக்கும் இட்டு சென்றிடும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி வந்து இதன் காரணமாக பிரிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்கள். யாரையும் வந்து குடும்ப விஷயத்தில் வந்து தலையிட அனுமதிக்க வேண்டாம். அதே மாதிரி நிதி ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். பொருளாதாரம் ரீதியாக பணவரவு எங்கே இருக்குது, முதல்ல நாங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுவது அப்படின்னு பல பேர் இப்போவே நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் இன்றைய
நாளை இன்றைய தினத்தை நாம் சந்தோஷமாக கடந்து சென்று விடுவோம், நாளைய தினத்தை நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற எண்ணமுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதிர்காலத்தை நோக்கிய எண்ணத்தோடு பயணிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அனைத்து மிதுன ராசிக்காரர்களையும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனையோடு அவர்கள் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அதனால் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவீங்க. கையில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலையில் கொஞ்சம் ஒரு படி முன்னேற்றம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். அதனால் கவலைப்பட தேவை கிடையாது. சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சேமிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சம்பவங்களையும் நடத்தும். அதாவது உங்களுக்கு பிரச்சனையையும் உண்டு பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு நல்லதையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறுங்க. முடிஞ்ச வரைக்கும் தினமும் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மிக மிக நன்மையை தரும்.